ஹாய் கைஸ், வாங்க வெல்கம் டு அனுமதி சேனல். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போயிருந்த வீடியோ தான் இது. அஷ்டமி நாள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் இது போடுறேன். என்னால் எடிட் பண்ணி போட முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் எடிட் பண்ணி இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கேளுங்க. லாஸ்ட்டாக தான் சொல்ல போவேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எப்போவுமே மாதம் ஆனால் அஷ்டமி நாள் நம்ம கோவிலுக்கு போகிறது நம்மளோட வழக்கம். அஷ்டமி நாள் எந்த வேலைனா இருக்கட்டும், நான் எப்படின்னா இருக்கட்டும், நான் கோயிலுக்கு போயிடுவேன். அது நான் என்ன கோவிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நானுமே எல்லாமே கொஞ்சம் வீட்டில் எல்லாமே வேலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டிலலாம் வீடை துடைச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமி அப்படியே கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களேன்னா நானுமே நைட்டு நான் எத்தனை மணிக்கு போகணுன்னு பார்த்தீங்களன்னா 10 மணி ஆகிடுச்சி. கோயிலுக்கு போகிறேக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களன்னா ஃபுல்லுமே கூட்டமாக இருக்குது. அஷ்டமி நாள் எப்போவுமே கோயில் ஃபுல்லுமே அங்கே கூட்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கோவில் சக்தி வாய்ந்த சுவாமி. அஷ்டமி நாள் எங்கெங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. எப்படின்னா நல்லாவே இருக்கும். அங்கே பூஜை நிறைய பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். அந்த பூஜை முடிய மாட்டி மக்கள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. அந்த பூஜை முடிஞ்சு பின்னால் தான் 1 மணிக்கு தான் கிளம்புவாங்க அவங்க எல்லாருமே. அது என்ன பூஜைன்னு பார்த்தீங்களான்னா, அஷ்டமி நாள் எப்போவுமே சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜைனா எப்படின்னா 12 மணிக்கு ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த வாழை மரத்தையே வெட்டுவாங்க 12 மணி கரெக்டாக. சுவாமிக்கு அது அவங்க எப்போவுமே அஷ்டமி நாள் செய்வாங்க. இது நல்லாவே நம்ம இதில் போய் கலந்துக்குன்னா நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய் கலந்துக்குன்னா நம்மளோட மேலே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு யார் எல்லாமே யார் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லுமே இங்கங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எதனால் அவங்களோட கஷ்டம் இருக்கும். அதனால் சுவாமியை தேடி வந்திருக்கிறாங்க. நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நாம்பளுமே போயிட்டு இருந்தோம். எனக்குமே நல்லது தான் நடந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்குமே உடம்பு சரியில்லாமலாம் இருந்திருக்கு. நானும் போய் வேண்டியிருக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போங்க. எல்லாமே நீங்கள் நினைக்கிறதே நிறைவேறும். போயிட்டு நினச்சிட்டு விளக்க போடுங்க. கண்டிப்பாக நல்லாவே நிறைவேறும். சுவாமி எப்படின்னா பார்த்தீங்களான்னா ஹைட்டாக எத்தனை உயரமோ சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஹைட்டாக இருக்கும் சுவாமி. நானுமே இந்த கூட்டத்தில் சீக்கிரமாக போயிட்டு இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னடா என்னால் பூஜை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த பூஜையில் போய் கலந்துட்டேன். ஒரேடி போயிட்டு எப்படியும் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படின்னாலும் எனக்கு ஒரு 20 நிமிஷமே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலேருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக போயிட்டு அந்த பூஜை முடிஞ்சிரு போது சீக்கிரம் போயிடலாம். அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை மரம் பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வாழை மரம் இது வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா எல்லோருமே அந்த மண்ணுக்கு ஆவலோட காத்துட்ருப்பாங்க அந்த கோவிலில். எனக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் தான் தெரியாத மாதிரி தான் போனேன். அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட விசாரித்து கேட்டு தான் நானுமே தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாழை மரம் கரெக்டாக 12 மணிக்கு எட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா எல்லாருக்குமே மண் எல்லாருக்கும் தட்டல் வாரிட்டு மண் கொடுப்பாங்க ஐயரு. எல்லாருமே லைன் நின்று எல்லாம் மண் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபுல்லுமே நெருக்கிடுவாங்க. சில பேருங்கெல்லாம் நெருக்கி ஃபுல்லும் அந்த மண்ணை வாங்கிட்டு எப்படா பேக் பண்ணி கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு படித்து நம்ம வீட்டு முன்னாடி கட்டணுமா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண் பூஜை பண்ண மண் அது நம்ம எப்படின்னா க்ளீனாக இருந்தால் அந்த மண்ணை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இது தீட்டு தடுப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த மண்ணை தொடக்கூடாது. நம்ம விவசாய நிலத்துக்கெல்லாம் அந்த மண்ணை தூவி போட்டால் விவசாயம் எல்லாம் நல்லாவே பெருகும். ப்ளஸ் யார் இப்போ சொல்கிற பாருங்கள், யார் உங்களுக்கெல்லாம் செய்வேன்னு வச்சுருக்குறாங்க, இல்லை எப்படி என்ன ஏது நம்மளோட உடல்நிலை சரியில்லையா இல்லை எப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் இருந்து உங்களுக்கு தான் தெரியும்.
எனக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. நான் அப்போல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன். நானுமே விளக்கு போடுவேன் அஷ்டமி நாள் அமாவாசை நாள் போயிட்டு இந்த கோவிலில் எனக்கு நல்லதே நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கிட்டே இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு வந்து போங்க. பிரித்திங்கராத கோவில் தான் இது. பிரித்திங்கரா தேவி கோவில் இது. கண்டிப்பாக மொரட்டாடி பக்கம் தான் இருக்குது இந்த கோவில். அதுக்குள்ளார போகணும் இந்த கோவிலுக்கு. அட்ரஸ் வேணுன்னா கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ என்னவோ தெரியல, இந்த கோவிலுக்கு போங்க, உங்கள் கஷ்டம்லாம் நீங்கிடும். எப்போவுமே நம்மளுக்கு வீட்டில் 1000 கஷ்டம் இருந்தாலும் கோவிலுக்கு போனால் மன நிம்மதியே தரும் நம்மளுக்கு. அதை பூஜை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூஜை பண்ணுறாங்க. இப்படி தான் செய்வாங்க. நல்லா நல்லாவே இருக்கும். இந்த பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் போய் கீழே போய் சாமியே பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்களா போகிறதுக்கு. அதனால் வந்து இந்த பூஜையில் எல்லாமே போயிட்டாங்க ஐயருங்கெல்லாம். இந்த பூஜை முடிச்சுட்டு வந்து பின்னால தான் அங்கே சாமி உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி வந்து கும்பிட முடியும். நம்ம ஆயிரம் அப்போ தான் வருவாங்க அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை முடிச்சுட்டு எல்லாேருக்கும் மண் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மண் வாங்கிட்டு அவங்கவுங்களும் சாமி கும்பிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே பார்த்தோம்லன்னா நாமளும் சாமி போய் மூலஸ்தானத்தில் போய் சாமி கும்பிட்டு, நான் எப்போவுமே வந்து மாதம் 1000 கஷ்டம் இருந்தாலும் அஷ்டமி நாள் வந்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 9 மணி 10 மணி ஆனாலுமே நான் போய் சாமிக்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கின்னு விளக்கு போட்டால் தான் எனக்கு மன நிம்மதியாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். போய் அது பழக்கமாயிடுச்சு. நான் போயிடுவேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும். நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து அஷ்டமி நாளில் உங்கள் பக்கம் ஆக்குங்கிற கோவிலில் போயிட்டு எது வந்து சக்தி வாய்ந்த சாமி எப்படின்னு பார்த்து கேட்டு விசாரிச்சுட்டு போங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நல்லது தான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டு விசாரிச்சதுலேருந்து அதில் அந்த ஓமம் அழுப்பாங்க. இந்த பூஜை முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு ஓமம் அழுப்பாங்க. அந்த ஓமத்தில் போய் கலந்துக்கன்னா நம்ம அந்த புகை வந்து நம்ம தலைமையில் பட்டுச்சுன்னா நம்ம மேலே இருக்கிறது எல்லாமே வந்து விலகி போயிடும். நம்ம மேலே இருக்கிறதுனா நம்மளை வந்து ஒருத்தர் நம்மளை வந்து எப்படியெல்லாம் வந்து சாப்பிட விடுவாங்க, அது இது என்னென்னமோ பண்ணுவாங்கள்ல அக்கம் பக்கம் இந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து விளக்குறது எல்லாமே போயிடும். நம்மளுக்கு சேவனை செஞ்சு வச்சுங்கிறது அதெல்லாமே நீங்கி போயிடும். நம்ம இந்த பூஜையில் போய் கலந்துக்கணும். அந்த புகை வந்து நம்ம மேலே படணும். அது மிளகா எல்லாமே போட்டு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா அந்த இதுலேருந்து எடுக்கிறதே நெய் தீர்த்தம் எல்லாமே வந்து மையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒன்று வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கணும்னா அந்த மை வந்து எங்கே போனாலும் நம்ம நெத்தியில் வச்சுட்டு போனால் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குமே. அது எப்படின்னா வந்து நம்ம இப்போ சடனாக வந்து வெளியில் கிளம்புறோம்னா கவுச்சி தின்னுட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல பயம் இல்லாமல் நம்ம போகணும் வெளியிலனா இந்த இது வந்து மெய் வந்து அந்த பூஜையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மெய் வந்து 100 ரூபான்னு கொடுப்பாங்க. அந்த மெய் நம்ம நெத்தியில் அதை வச்சுட்டு போயிட்டோம்லன்னா தைரியமாக நல்லாவே இருக்கலாம். எப்பவுமே வந்து எங்களுக்கு இந்த சாமி தான் துணையாக பக்கபலமாகவே எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் இந்த கோவிலுக்கு போங்க, நல்லதே நடக்கும். உங்கள் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் ஆளுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். பிரித்திங்கராஜ தேவி தான் இந்த கோவில் பேர். கண்டிப்பாக வந்து மொரட்டாண்டி கிட்ட தான் இருக்குது, பாண்டிச்சேரி கிட்ட. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். எங்களுக்கும் அப்படி தான் எல்லாருக்குமே நடந்திருக்கு. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் விடாமல் எல்லாருமே வருவாங்க. அவங்களுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதம் போவோம். நாமளும் ஒரு வழியாக போய் இந்த கூட்டத்தில் நெரிச்சலில் போய் பூஜை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நானும் விளக்கு போட்டாச்சு, டிஸ்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியும் நானும் போய் நல்லபடியாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நல்லது நடக்குன்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அட்ரஸ் சொல்கிறேன். எனக்கு கமெண்ட் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.